லோன் எடுக்கிறதுக்கு நிறைய ஆப்பெல்லாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ அப்படி இந்த ஒரு ஆப்பை நீங்கள் சர்ச் பண்ணியிருக்கீங்களா? இதில் உண்மையா லோன் குடுக்குறாங்களா? அப்படிங்கிற ஒரு ரிவ்யூவ பார்த்துருவோம். ஸோ ஆப் நேம் பார்த்தீங்கன்னா, ஆலிவ் அப்படிங்கிற மாரி இருக்கு. ஆலிவ் லோன் கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிற மாரி இந்த ஒரு ஆப் நேமு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு ஆப்பை எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கறது வந்து பெட்டரா இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு ஆப்பை எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க? 2016லயே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டில் நவ் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆப் வந்து நல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. 4.7 ரேட்டிங் அப்படிங்கிறதையும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு 1 crore மேல வந்து டவுன்லோடிங் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் இந்த ஒரு ஆப்பில் நிறைய ரிவ்யூ பார்த்தது என்னென்னா பாசிட்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒரு கிரெடிட் பி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி வியூ இல்லை ரிங்கு, இந்த மாதிரி சில ஆப்லாம் நம்ம ரெஃபர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு ஆப்பை நம்ம வந்து ரெஃபர் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு ட்ரஸ்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட சிபிலை பொறுத்தும் இவங்க வந்து 5 லட்சத்திலிருந்து கிட்டத்தட்ட 10,000 வரைக்கும் லோன் வந்து அவைலபிளாக இருக்குது இவங்க கிட்ட. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வந்து ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துலாம். இப்போ ஒரு 65,000 லோன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராசஸிங் ஃபீஸ் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற பேஸ் பண்ணி மொத்தம் 67,301 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் மற்ற ஆப் இவங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குது. பட் இவங்க பார்த்தீங்கன்னா லோன் எடுக்கும் போது இப்போ எவ்வளோ ரூ. 65 கொடுக்குறாங்கன்னா அந்த ப்ராசஸிங் ஃபீஸில் மைனஸ் பண்ணிட்டு ரிமைனிங் அமௌண்ட் மட்டும் தான் நம்ம வந்து கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 3% பெர் மந்த்துக்கு அப்படிங்கிறத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சில ஆப்லாம் பார்த்தீங்கன்னா இயருக்கு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. நமக்கு சம்டைம்ஸ் இந்த கன்ஃபியூஷனாக இருக்கும் எவ்வளோ அப்படிங்கிறது. பட் இவங்க பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்காங்க. நாங்கள் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து 3% வந்து இன்ட்ரெஸ்ட் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது நம்ம பாஷையில் சொல்லணும் அப்படின்னா ரூ. 3 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9 மந்த் நம்ம ரீபேமெண்ட் பண்ணணும் 9 மந்த்துக்குள்ளே நம்ம வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் பர் மந்த்துக்கு ரூ. 8,349 இஎம்ஐ வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட்டுறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 75,132 அந்த 9 மாதத்தில் நான் வந்து கட்ட வேண்டிய அமௌண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் சொல்லியிருக்குது. பட் இதை வந்து நீங்கள் வந்து லோன் எடுக்கும்போது டிஃபர் ஆகுது. இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வருது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து உங்களுடைய சிபில் பொறுத்து லோன் கொடுக்குறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில் லைக் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணீங்கன்னா ஆஃப்டர் டைம் உங்களுக்கு வந்து கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதே போல் இதில் ஃப்ரீ க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10,000 எடுத்து ஃப்ரீ க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா அவங்க சொல்கிற டைம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பிஃபோராக இப்போ ஒரு 4 மாதம் டைம் கொடுத்துருவாங்க. அந்த 4 மாதத்து வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து அந்த லோனை க்ளோஸ் பண்ணால் தான் அடுத்த லோன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரெடிட் லிமிட் கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக நமக்கு அமௌண்ட் வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க. சப்போர்ட்டுமே இவங்ககிட்ட நல்லா இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ஆப் ட்ரஸ்டடாக லோன் கொடுத்துட்ருக்காங்க.